இருக்கிறார். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதும் நான் ஆண்டவரே எனக்கு இரங்கும், நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் பேரும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்கவில்லை. ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா சாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தை நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயத்திற்கும்படி என் இருதயத்தை ஒரு முகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். கர்த்தாவே நீர் எனக்கு துணை சொல்லி என்னை தேடுகிறதை என் காரியத்தை வைக்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. இது தாவீதுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. தாவீது மிகவும் தேவனோடு நெருங்கினவர். தாவீது எப்போதும் தேவனை துதித்து பாடுகிறவர். அதனால அவன் கஷ்டமான நேரத்தில், வேதனையான நேரத்தில், துன்பமான நேரத்தில் பாடப்பட்ட ஜெபித்த ஒரு விண்ணப்பமாகும் இந்த சங்கீதம். முதல் வசனம் என்ன சொல்கிறதுனா, கர்த்தாவே ஒரு செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் சிறுமையும் எளிமையும் ஆனேன். என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது முதல்ல அவன் தன்னை தாழ்த்துகிறான். நான் சிறுமையா இருக்கிறேன், நான் எளிமையா இருக்கிறேன், என்னை பின்தொடர்கிறார்கள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், எனக்கு விரோதமாய் பகைக்கிறார்கள், என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதானே, இயேசுவே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், எனக்கு செவிக்கணும், நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் யாரையா இருக்கிறேன், நான் படுத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்க முடியல, என் வீடு வைக்க முடியல, இயேசுவே இன்னும் திறக்கும், படித்து வேலை இல்லாமல் இருக்கிற எனக்கு வேலையை தாரும், படிக்க முடியாமல் இருக்கிற எனக்கு ஞானத்தை தாரும், படிக்க முடியாமல் இருக்கிற எனக்கு புத்தியை தாரும் என்று சொல்லி நாம வாரம் பிள்ளைகள் வாரம் சொல்லிட்டாங்க. அடுத்து வேலையை தாரும் என்று கேட்பாங்க. அடுத்த நிமிஷம் அடுத்த ஸ்டெப்பா அடுத்த நிமிஷம் எங்களுக்கு வீடை தாரும், எங்களுக்கு புரித்தனம் இருக்க வீடை தாரும், எங்கள் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை தாரும், எங்கள் திருமணத்தை தாரும் என்று சொல்லி கேட்பாங்க. அப்படியே விண்ணப்பிக்கிற விண்ணப்பமாகும் தாவீதின் விண்ணப்பம். அதோடு சேர்ந்து தேவன் இயேசுவானவர் என்ன கொடுக்கிறார் சொன்னா, தேவன் கேட்கிற ஆவற்றையும் கொடுத்து இயேசுவானவரை எதிர்பார்க்கிறார். இவர்கள் எல்லாம் கொடுத்து இவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசுவானவர் பார்க்கிறார். இவர்கள் எல்லாரும் தேவன் கொடுப்பார். கொடுத்துக்கிட்டு நீ என்ன செய்த ஆவியோடும் உண்மையோடும் உணவரத்தோடும் ஆராதித்து பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள், என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள், நான் உனக்கு ஒரு புது பலத்தை தாரேன், புது வல்லமையை தாரேன், புது சக்தியை தாரேன், புது ஞானத்தை தாரேன் என்று சொல்லி இயேசுவானவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தாரே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கண்ணேறிய 41 நாள்ல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை சீசர்களுக்கு கூடியிருந்த 120 பேருக்கு சேர்த்து கொடுத்தாங்க.
ஆகவே பரிசுத்த ஆவி நம்மளுக்கு தேவன் நம்மளை தருகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது என்ன சொல்றேன்னா, என் ஆத்மாவை காத்திடும் நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற என் அடியேனை ரட்சியும் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆத்மா, உள்ளே இருக்கிற ஆத்மா விலகி போகக்கூடாதபடி, உள்ளே இருக்கிற ஆத்மா அந்நிய தேவனை ஆராதிக்கப்படாதபடி, உள்ளே இருக்கிற ஆத்மா துக்கப்படக்கூடாதபடி, உள்ளே இருக்கிற ஆத்மா பிரச்சனைப்படக்கூடாதபடி, உம்மையே நம்பி இருக்கிறேன் அடியானே ரட்சியும் என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்துல நம்மளையே ரட்சியும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நான் சுவாதனத்துக்கு போறேன், நான் தனிவே போறேன், தனிமை நடந்து போறேன், நான் காட்டுக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு தனிமையில வீட்டுக்குள்ள இருக்கிறேன், என்னை ரட்சித்தரும் நாம் அடியே என்று சொல்லி நம்மளும் கூப்பிடுகிற ஒரு நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தனிமையில் இருக்கும்போது ஒரு தாவீது என்னையே ரட்சித்தரும் அடியே ரட்சித்தரும் என்று சொல்லி கேட்கும்போது நம்மளும் கேட்க அடிமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த வேதவசனம் சொல்கிறது, என்னையே ரட்சித்து இருக்கணும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல நம்மளும் கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இரண்டும் நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. நாள்தோறும் தேவனை நோக்கி கூப்பிடுறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் வருகிற நேரம் மட்டுமல்ல, நம்ம கூப்பிடுகிற அதிகாலையில் எழுப்பி தேவனை துதிக்கணும், எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், தினமும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது. அந்த நாலாவசனம் என்ன சொல்றா, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி நாம் செபிப்போம். கடன் பிரச்சனையில நாம் இருக்கிறோம், ஒரு அதிகாரி லோன் எடுத்திருக்கிறோம், நீ கடத்தை விட்டாவிட்டால் நாங்கள் என்ன செய்யலாம், சீல் வைக்கிறோம், வீட்டு லோனுக்கு நான் சீல் வைக்கிறேன் அப்படி என்று சொல்லி நாம கேட்டால் நம்முடைய மனது துக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்து நாம் மகிழ்ச்சிப்பட்ட நமக்குடைய மகிழ்ச்சி அற்று போகும். ஆனால் தேவன் நான் அதை சந்திக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆளை அறிவித்தால், ஒரு ஆள் நமக்கு உதவி செய்தால் நமக்கு மனமகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். படிக்கிற பிள்ளைக்கு ஒவ்வொரு நான் தோற்று போகணும், நீ பாசாவ நல்ல மார்க்கு பாசுவ அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. வியாபாரத்தில் தோற்று போயிருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு நீ தேவனோட ஆசீர்வதிக்க போறார், உடைய தொழிலை மேம்படுத்த போறார், உடைய ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. தேவன் இவைக்குரிய ஆசீர்வாதத்தோடு மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தரப்போறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும். தேவன் இவையிலும் ஆசீர்வதிக்கிறார், மறுமையில் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு தேவன் மன மகிழ்ச்சியை தருகிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா மனமகிழ்ச்சி வரும். இதுதான் இயேசுவையும் நம்மளை எதிர்பார்க்கிறார். இவைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் இவைக்குரிய சுகத்தையும் மறுமைக்குரிய நீடிய ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் மனமகிழ்ச்சி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த வசனம் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவரும் என் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருமே உம்முடைய கிருபை மிகுந்து வருமாயிருக்கிறதே. ஹல்லேலூயா. கிருபை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. தேவன் என்ன சொன்னா கிருபை என்பது என்ன சொல்லுது, பிரசன்னம் என்பது ஒரு கிருபை, பாடுகிறது ஒரு கிருபை, செழிக்கிறது ஒரு கிருபை, அதிசயங்களை அற்புதத்தை தரிசனத்தை காண்கிற ஒரு கிருபை, எல்லாம் சொல்லு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ஒரு கிருபை. எப்படி கிருபை என்று சொன்னது, எல்லா கிருபையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கிருபையும் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதிகமாக செழித்தால் தேவன் நமக்கு வரம் தருவார், அதிகமாக செழித்தால் தேவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனத்தை தருவார், அதிகமாக செழித்தால் தீர்க்க தரிசனத்தை தருவார், அதிகமாக செழித்தால் பகவத்தின் தரிசனத்தை தருவார், அதிகமாக செழித்தால் ரகசியங்களை தேவன் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. அப்படியே தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன், அப்படியே நமக்கு கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும், அந்த கிருபைக்கு நாம் உபாசிக்க வேண்டும், அந்த கிருபைக்கு சாத்தானை ஜெயிக்க வேண்டிய கிருபைக்கு காத்திருந்து உபாசிக்க வேண்டும். தேவன் அப்போது உபாசித்து செழிக்கும் போது சத்துருக்கள் நம்மளை நடுங்கும். ஏன்னா தேவன் நமக்குள்ளே இறங்கிக் கொண்டே இருப்பார். அதனால தேவன் நம்மை ஆராதிக்கும் போது பல்லாம் தாவியில் நம்மளை கண்டு நடுங்கும். அபிஷேகத்தின் மகிமை வரும்போது சத்துருக்கள் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பல்லாம் தாவிகளுக்கு நிற்க முடியாது, அந்நிய ஆராதனைகளுக்கு நிற்க முடியாது, அசுத்தாவிகளுக்கு நிற்க முடியாது. இவருக்கு மேல பரிசுத்தாவி இறங்குகிறது அப்படின்னு சொல்லி நிற்க முடியாமல் இருக்கும். அதனால தேவனுடைய கிருபை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது.
ஸ்தோத்திரம். அப்படி ஆலோசனை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவியொலித்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். எல்லாரும் ஜெபத்துக்கு பதிலொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம செவிக்கிற ஜெபமாக்கும். இந்த ஜெபம் காலையா, இயேசுவே நான் வியாதிப்பட்டு இருக்கிற, இயேசுவே எனக்கு ஆபரேஷன் வேண்டாம், என்னை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும் அப்படின்னு சொல்லி செவிக்கிற ஜெபம். எனக்கு எல்லாரும் எந்த காரியத்துக்கு செவிக்க வேண்டுமோ அதை என் ஜெபத்தை கேளுமாண்டவரே, விண்ணப்பத்தை கேளுமாண்டவரே, உடைய சத்தத்தை கவனியுமாண்டவரே, நாங்கள் சொல்ற விண்ணப்பத்தை கவனியும். அல்லேலூயா. இயேசப்பா நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிறது. அல்லேலூயா. இயேசப்பா நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை கவனிக்கிற தேவன், நம்முடைய வேண்டுதலை கவனிக்கிற தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி கவனிப்பார்னு சொன்னால், அதிகாலையில் எழுப்பி இயேசுவே என் பிள்ளை படிக்கல, இயேசுவே பிள்ளை படிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் செவிப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய ஜெபத்தை கவனிப்பார். அவர் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிள்ளையை தெரிந்து படிக்கும் போது அந்த பிள்ளைக்கு சேர்ந்து படிக்கவே இல்லை. இல்லையா? அப்படியே சிவர்கள் என்ன தொட்டு பண்ணாங்க, அதிகாலை ஜெபத்திலே தொட்டு பண்ணாங்க. பிள்ளை தெரிந்து சொல்லி 300க்கு அதிகமாக மார்க் செய்து படிச்சது. அவன் +2 கிட்ட சிஸ்டர் எப்படி அப்படியாக்கலாம் அப்படி இப்படி அதிகாலை தொட்டு நல்லா பரிசீலித்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்படியே தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்ம செவிப்போம் என்று சொன்னால் எந்த காரியத்துக்கு செவித்தாலும் இயேசு தேவன் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலதான் என் கர்த்தாவின் ஜெபத்திற்கு செவியொலித்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையினால எதற்காக நாம் செவிக்கிறோமோ அதை தேவன் நமக்கு தந்துள்ள தேவனாக இருக்கிறார். 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கிறபடியால் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நாமத்தை பயந்திருக்கிறவர்களுக்கு தேவன் நம்முடைய இருதயம் தேவனுக்குள்ள ஒருமுகப்படும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஒருமுகப்படும். அல்லேலூயா. நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா ஒரு ஆளை பார்த்து செக் கொண்டிருந்தோம். இங்கே இருந்த அடுத்து ஒரு 4 நிமிஷங்களாக பார்க்கணுனாங்க. அவங்க சந்தோஷமா சொன்னாங்க, நானும் ஆஸ்மா எடுத்துக்கொள்ள போது எங்களுடைய இருதயம், என் அம்மாவுடைய இருதயம் நல்லா இருக்கிறது, நம்முடைய கிட்னி நல்லா இருக்கிறது, ஆனா இன்னைக்கு பிரெயினுக்கு தான் செவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அல்லேலூயா. அப்படி அவர்கள் என்ன செய்தால், கர்த்தாவே வழிகளை எனக்கு புரியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அவன் ஒருமுகமாய் செவித்ததுனால அங்கே என்ன செய்து தேவன் இருதயத்தை பலப்படுத்தி இருக்கிறார். தேவன் ஒருமுகமாய் செவித்ததுனால கிட்னியை பலப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் என்னை மூளை தேவன் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியே தேவன் அவருடைய ஒருமுகப்பட்ட செயல் கூடைக்காரோடு சேர்ந்து அவங்க குடும்பத்தார்கள், உற்றார்கள், உறவினர்கள், பிள்ளைகள், பேர்கள் எல்லாம் சேர்த்து செவிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருமுகப்பட்ட ஜெபம். நம்ம சபையில ஒருமுகப்பட்டு செவிக்கிற ஜெபம், குடும்பங்களே ஒருமுகப்பட்டு செவிக்கிற ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு ஒருமுகமாய் ஒரே இதயமா ஒரே சிந்தனையா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நாம் இப்போது என்ன செய்யணும், ஒருமுகமாய் கொஞ்ச நேரம் செபிக்கப்படும். அல்லேலூயா. நல்லதே முதலாவது